மகாராஜா இப்ப எங்கு புறப்பட வேண்டும்? குருசத்திரம் சேனைகளையும் பரிவாரங்களை இழந்து நான் தனிமையா ஒருவனா சமர்களுக்கு கண்டால் விட மாட்டான். அந்த மொத்த சொற்புஜத்தை வீவன் நான் என்ன செய்வேன்?
ஐயோ தராபுரியிலே தின்று வளர்ந்ததோ ஐயோ குள்ளநரி கூட்டமே அரவந்தன் என்ற பெயரோடு அரசு புரிந்த மாமன்னன் தங்க நெடுவிடி அணிந்து தரணை ஆண்ட தீரன் ஒட்டகத்தில் மீதவரது உலகத்தை ஆண்டவர் பட்டணம் ஆண்ட உங்கள் மன்னன் இந்த யானை உடலில் தம்பிகளை இழந்து சேனைகளை இழந்து தரணியெல்லாம் இழந்து தரணியெல்லாம் இழந்தவன் மறைந்திருக்கிறான் என்று கோள் சொல்ல வேண்டாம். ஐயோ யானை ஓடாளிலே பூந்தாலே வந்தாரோ ஐயோ அதோ அந்த ஒட்டகத்தின் உடலில் பூந்து விடலாம். ஒட்டகத்தின் உடலில் பூது முன்பதாக மாமன்னராகிய தெரிவோதரன் உங்களை ஒரே ஒரு வேண்டுகோள். சேனையை பறி கொடுத்தரா, தண்ணிகளை இழந்தரா, கருணையாண்ட மன்னராகிய நாம் கைகோத்து உங்களை என்ன கேட்கிறேன் என்றார். என்ன கேட்கிறீங்க? ஐயோ நின்னே மறக்கின்ற மன்னன் மறைந்திருக்கிற இடத்தை சொல்லாதே. உயர்ந்த ஆசையுடையதான் உங்களை போன்று ஒன்று நன்றிக்கடன் ஒன்று இருக்கிறது. சேகர் என்பவரிடம் சொன்னியரை கொடுத்து நாமி பார்க்கிறான்.
தப்பு பண்ணாதே, கண்டுபிடித்து விடுவேன். மன்னன் இருக்க சொல்லாதே, சொல்லாதே. தப்பு செய்து விட்டேனே, இதுவரை எனக்கு ஞாபகம் வரவில்லை. நான் அழுகின்றேன். சேனையை இழந்து, படிவனத்தை இழந்து, சுண்ணாசத்தில் அனுப்பிக்கின்றேன். ஆதியில் உரைத்த பரங்கிமா முனிவனுடைய சஞ்சீவி மந்திரத்தை மறந்து விட்டேன். வந்துருச்சா? மறந்து விட்டேனே. சஞ்சீவி மந்திரத்தை ஓதுவேன். என் சேவையெல்லாம் உயிர் பெற செய்வேன். பிறந்த புறப்பக்களுக்கு உயிர் கொடுப்பேன். பாண்டவர்களை விடமாட்டேன். புறப்படு போகலாம். சஞ்சீவி மந்திரம் ஓதுகிற போது தடை செய்தால் பலிக்காது. அதனால் பாண்டவர்களின் சஞ்சீவி மந்திரம் பழுதாகாமல் பூர்த்தி அடைய வேண்டியவையால் நான் மந்திரம் முடிய வரை பாண்டவர் கண்ணுக்கு படக்கூடாது. அதனால் ஒரே ஒரு வழி. என்ன வழி? முன்னடி வைத்து போனால் தெரிந்து கொள்வாய், அடிமேலேயே வந்து விடுவார். அதனால் முன்னால செல்பவனை போல் பின்னாலே புறப்படுகிறேன். முன்னாடி நடந்த போனான்னு கண்டுவான். சஞ்சீவியருடைய மந்திரம் திறமையோடும் செயல்பட வேண்டும். எந்த தேவைகளை இழந்தீரோ அதே படிபரங்களுக்கு உயிர் தர செய்ய வேண்டும். என் எதிரிகளை நான் நிறுத்த வேண்டும். ஐயும் கிளி முத்தவுரி எங்க அழகடி போட்டி மனோன்மணியே மாதாங்கி சர்வபூரணி போட்டி மனோ மாதாங்கி சர்வபூரணி போட்டி என்பதோர் அச்சரடையாவர நீலியே போட்டி
வஞ்சகம் அடிவீரே துரியோதனன் பாண்டவர்கள் அறியாமை மறைந்து சஞ்சீவி மந்திரத்தை ஓதுகின்ற போது பாண்டவ படைகள் படுகளத்தில் தேடி துரியோதனன் ஆடுகின்றதை பாருங்க. இந்த குருஷேத்திர படத்துல அதாவது 8 வரைக்கும் காணும். அதனால தேடி பாருப்பா, எங்க இருக்கிறான்னு தேடி பாரு. மாமா நானும் எல்லாம் தேடி பார்த்தேன். இந்த குரு எங்க இருக்கிறான்னு ஒன்றுமே புரியவில்லையே. என்ன வந்துதான் பெருசாமத்து என்ன இந்த குருஷேத்திர படத்திலே படைக்கூட்டங்களாம் கால் கைகளை ஆட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆமா எத்த பொண்ணு என்னம்மா கால் கை ஆட்டுது? அதாவது இந்த படைகளெல்லாம் எழுந்து விட்டா பாண்டவன் சொன்னவங்க எல்லாரும் போய் விடுவாங்க. என்ன செய்வது? அதோ இருவர் கிருபாச்சாரியார் இருவரும் போய் கொண்டிருக்கிறார்கள். குருஷேத்திர படத்தில் தனியாக அவங்க எங்க என்ன சமாச்சாரம் விசாரிச்சு இருப்பாங்க. கிருபாச்சாரியாரை கேட்க பஞ்சமி மடுகளே விரிவுதமாக மட்டும் தவன் செய்து கொண்டிருக்கிறானா? ஆமா, எந்திரிச்சு நாம தாங்க மாட்டோம். பஞ்சமி அடிபாடி எப்படி வைக்கிறானே? ஆமாப்பா, அதாவது துரியோதனன் செய்த சூது உங்களுக்கு தெரியாது. இந்த பஞ்சமி மடுவிலே அதாவது முன்னாடி வந்த மாதிரி தான் அடி தெரியுது. அதனால பின்னடியாக வச்சு சென்றிருப்பான். ஆயுளுக்கு தெரியாது ஒண்ணுமல்ல. புறப்பட உள்ள போகுது. ஓ பின்னால? ஆமா புறப்படு. உள்ள போது நான் பாத்துக்கிறேன். உள்ள மாமா என்ன இருந்தாலும் அதாவது கங்காதேவி அடைக்கலம் கேட்டிருப்பா. ஏதாவது கேட்டாத அப்புறம் சண்டை செய்யலாமே. ஆமாப்பா தர்மராஜனே, அதாவது இந்த 8ஆம் சக்கரவர்த்தி துரியோதனம் அந்த அரசாண்ட பண்ணி அரச பரம்பரையிலே பிறந்தவர்கள் அல்லவா? சரி. அதனால் துரியோதனன் பஞ்சமி மடுவில வஞ்சத்தை கொண்டு இருக்குதான். வாரா போறதுன்னு கூப்பிடு. மாமா இருந்தாலும் என் தம்பி வேமன் இருக்கான். அவனுக்கு தான் பகை. அதனால அவனே பாத்துக்கிட்டு நானே கேட்கிறேன். மாமா கூப்பிடு. அம்மா கங்காதேவி, அம்மா கொடியவன் அடைக்கல கொடுத்திருக்கிறேன். அவனை அடைக்கல் வெளியே முடியாதா? முடியாதும்மா. அம்மா முடியாது. ஏனென்றால் அடைக்கலமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை கேட்டேன். கேட்காம உன்னை கொண்டு கூடாது அல்லவா? இறை போலாம் விட முடியுமா? விட முடியாதா? முடியாதா? ஆகட்டும், நானே ஓங்கி அடிக்கின்றேன். ஆமாடா தந்தைகளை கொண்டு ஒருபோது விட மாட்டேன். சிறவிருந்தால் எழுதாகலை சிவனா போயிலே யாரிடத்தில் எங்கே எவருடைய உயிர் இருப்பதை தெரிந்து சண்டை செய்யுங்கள். இருவர்களும் சரியான வீரர்கள். ஆமா, இருவர்களும் கதையுத்தத்தில் பயிற்சி பெற்றவர்கள். உண்மை. கதிரவரத்தமாகிவிட்டால் பதிவிட்டலால் முடிந்துவிடும். ஆமாப்பா, உயிர்நிலையை தெரிந்தால் சீக்கிரம் முடிந்துவிடும். ஆனால் ஒன்று கிருஷ்ணா, என்னப்பா? நாங்கள் இருவர்களும் யுத்தம் செய்கிற போது எந்த காரணத்தை கொண்டு நீ குறுக்கிடக் கூடாது. எப்ப உங்க பங்காளி சண்டை நான் ஏன் குறுக்கிட வேண்டும்? அது நான் அமைதியாக ஆக வேண்டிய காரியத்தை முடிக்கிறேன். நானே கேட்கிறேன். பாரு, உயிர்நிலையை தெரிந்து யுத்தம் செய்யவா? முதலில் நாமளே கேட்போம். உயிர் எங்கே இருக்கிறது? உண்மையை எங்க இருக்கிறேன்? உன் உயிர் எங்கே?
என் உயிர் சிறைத்திலே. சிறைத்திலையோ? உன்னை விட மாட்டேன். உன் உயிர் எங்கே இருக்குது? என்னடா பைத்தியம் மொத்த செல்வத்தை பெய்ய வைத்தார்கள். உனக்கு சிறைத்தில் உயிர் இருக்கிறது என்றால் எனக்கு விட்டு இல்லையா? நானும் மனிதன் தான். எனக்கு எங்க இருக்கும்? தலையிலை மடையடி இது பாம்பே. இது நல்லா உன்னை மடைக்காத விட மாட்டேன்டா மடையடி. காட்டு கடிகளை முகித்த வடையா? இது மொச்சத்தூர் இல்ல. நீட்டண்ணா என்ன மாமா சேனாதி சேனையெல்லாம்? ஓஹோ, மனித பழமுள்ள வீமஜானம். ஆமா, இப்படி தெரியும் கையில கீழே கிடக்கிறார். கீழே விழுந்து விட்டாரு. எப்படி மாமா? தர்மநந்தனா, அஞ்ச வேண்டாம். இப்படி சேனாதி சேனையெல்லாம் 11 எக்கரோனி சேனையே அஞ்சு போல் செய்த வீமனாகப்பட்டவன் இப்படி படுக்கையில ஒரே அடியில கீழே கிடக்கிறான். என்ன முடிஞ்சு போயிடுவானு கேக்குறியா? கவலைப்படாத. அதாவது இருவர்களும் செய்ததில் இந்த இடத்திலையும் துரியோதன வஞ்சகத்தை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. பாண்டவராகிலும் துரியாகிலும் வெற்றி பெற நீ கிட்ட வரக்கூடாதுன்னுட்டாங்க. அதனால தரணியில் நின்றுட்டோம். சரி, போய் அசாலை எடுத்து உட்கார வைத்து, தம்பி வீமஜானா, இந்த சேனாதி சேனைகளை கொற்ற இப்பேற்கன பலமுள்ள வீமஜானா இந்த படுக்கையில விழுவணும்னு எந்திரிச்சு தொட்டை மேல மட்டும் உட்கார வச்சு தட்டி காட்டு. மொத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். படித்து இப்படி படுக்கையில படுத்து கிடக்குறே தம்பி. தம்பி பாபா, தம்பி பீமன் அவன் திருச்சியில் அடித்தேன் மயக்கு முற்றி கீழே விழுந்தான். அர்ஜுனன் அதை உத்தரவாக்கி சபா சன்னா என்று வலது தொடையை தட்டுகிறான். அதை தெரிந்தவுடனே கட்சி திருகிறான். ஆகையால் வாயனாகிய கண்ணன் அண்ணனாகிய தருமன் தொடையை தட்டுகிறார். இதுல ஏதோ அர்த்தம் இருக்கிறது. மடையன் சூது செய்து விட்டான். ஆகட்டும். தலையில உயிருக்கு உயிர்நிலை எங்கே என்று நான் அறிந்து எங்கடா பீமா என்றேன். உண்மையை சொன்னான் பீமன். நான் பொய்யுரைத்தேன். துரியோதனன் பொய்யுரைத்தான் என்று தெரிந்து இந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சென்று துரியோதனன் பொய்யுரைத்தான் மெய்யுரைத்தான் பீமன். இன்னும் ஏமாண்மையானால் பீமனை மறித்து விடுவான். நீ சபாசன்னா என்று வலது தொடைய தட்டு. பீமன் அயன பாசி தெரிந்தவன். பொய்யுரைத்திருக்கிறான். ஏதோ இதில் விஷயம் இருக்கிறது என்று துடை மீது அடித்து மடித்து விடலாம் என்று உயிர் துடையில் இருக்கிறது தெரிந்து காட்டிய கிருஷ்ணா. கிருஷ்ணா 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 நீ யார்? நீ யார் கிருஷ்ணா? இந்த மோசம் செய்யலாகுமா?
என்ன மோசம் செய்ய நகிமாயே பாண்டவர்களும் இதோ யாரும் பங்காளிகள் நாடு கொடுப்பதும் பெறுவதும் எங்கள் ஏனிதை என் உயிர்களை காட்சி கொடுத்தார். அதாவது வருவதி வந்து விட்டால் படுவதி பட்டே தீர வேண்டும். அதாவது கலந்து முறையாக காலம் பூரா இந்த கண்ணனை அதாவது எனக்காகவே அதாவது உதவி யாருமே செய்யலாமா. அன்னைக்கு போர் வளத்தின் முன்பதாக எனக்கு வெற்றி பெறது ஒரு நாள் தருகிறேன் என்ற ஒரு நாள் வெற்றி கொடுத்ததோட பாண்டவரை ஜெயம் பெற்று இந்த மண்ணையே வாழ செய்கிறாய். நானும் உன் அத்தை மகன்தானே என்று அழுகிறாய். காலம் பூரா என் மேல கஷ்டத்தை சொல்றேன். இப்ப வீண் போகலப்பா. பாண்டவருக்கு 5 பேத்துக்கு 5 வீடு தான் கேட்டோம். 5 பேத்துக்கும் 5 வீடுதான். பாதிராஜி வேண்டாம்பா. 5 பேத்துக்கும் 5 வீடுதான் கேட்டேன். அந்த 5 வீட்டை கொடுத்திருந்தா இந்த அசாபரத்திற்கு நீ அரசனாக வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஆமா. இப்ப ஒண்ணு கட்டு போயிடல. இப்போது நாடு கேட்கிறாயா? 5 வீடு கேட்கிறாயா? ஊசி முனையை புவிதலிலே குத்தினால் அந்த ஊசி முனையில் எவ்வளவு மண்ணும் கூட தரமாட்டேன். இப்பவும் கெட்டு போயிடலப்பா.
ஒரே சொல்ல மட்டும் கேளு நான் சொல்றதே. அதாவது கெட்ட பாவி கெட்டு போயிட்டேன். ஆமா, இந்த சங்க கிருஷ்ணன் அழுதியப்ப ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளு. அதாவது அரவெண்ணும் தர்மன் தோங்க வேண்டும், அதர்மம் ஒழிய வேண்டும். அதாவது ஒரு பிடி மண் அள்ளி தர்மராஜன் கையிலே கொடுத்து விட்டால் இந்த அஸ்னாபுரத்துக்கு ஒன்னு சாக விட மாட்டேன், காப்பாற்றி அரசனாக்கி விடுகிறேன். ஒரு பிடி மண் தர்மனுக்கு. ஆமா, வனவாசம் ஓட்டி விடுகிறேன். தர்மன் ஜெயிப்பதற்காக ஒரே படி மண் எடுத்து தர்மராஜன் கையிலே கொடுத்து விட்டால் இப்ப ஒண்ணு கெட்டு போயில உன்னை காப்பாத்தி என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கிறவரை தரமாட்டேன், தரமாட்டேன். மாற்று என்ன? உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கிறவரை ஊசி முறை மண் தரமாட்டேன். இதுதான் எமது முடிவு. பீமஜனா அதாவது நீ பாண்டவர் 5 பேர் வச்ச சபதம் முடிஞ்சு போச்சு. கடைசி சபதம் வலது தொடமேதில் என்ன ஒட்டார வச்சிருந்தோம் என்று ஆசைப்பட்டு, அதாவது என்னை தொட்டை விட்டு தூக்கி போனாங்களே அவனுடைய தொடையை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சபதம். அவனுடைய குடலை பிடிங்கி மாலையாக போட்டு அவன் ரத்தத்தை அள்ளி அதாவது எண்ணெயாக தேய்த்து பழுவெலும்புல சீப்பு சீவி கொண்ட முடியும் சபதம் வச்சியா. அந்த காலம் வந்து விட்டது. சமர்பஞ்ச நதைக்கரையிலே துரியோதனாகப்பட்டவன் மாண்டு கிடக்கின்றான். உன் காரியத்தை நீ செய்ய வேண்டிய போய் செஞ்சு சபத்தை முடித்துக்கொள்.